மக்கள் கட்சி ஒரு மரம் வெட்டி கட்சி, டாக்டர் ராமதாஸ் ஒரு மரம் வெட்டி என்று இங்கு பலரும் பல்வேறு விதமான விமர்சனத்தை முன்வைத்து மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டவர்களுடைய முகத்திரையை கிழித்திருக்கின்றது பாமகவினுடைய கிளை அமைப்பான பசுமை தாயக அமைப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மரம் வெட்டி என்று பலரும் வன்னியர்களை விமர்சிக்கிறானே, பாமகவை விமர்சிக்கிறானே, அவர்களுடைய அந்த கய எண்ணம் என்பது தற்போது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவர் ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பசுமை தாயக அமைப்பானது தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மரங்களை நட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அண்மையில திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாலை விரிவாக்கம் என்பதன் பெயர்ல நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. வெட்டி வீழ்த்தப்பட்ட மரங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி நிகழ்வினை செலுத்தியிருக்கிறார்கள் பாமகவினர். மேலும் பல்வேறு மரங்களை மீட்டெடுத்து அந்த மரங்களுக்கு மறு உயிர் கொடுத்திருக்கின்றது மரமெட்டி என்று இவர்களால் சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களுடைய பசுமை தாயக அமைப்பு. நாங்கள் மரம் வெட்டிகள் அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழலை காக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கம் பசுமை தாயக அமைப்பு தான் என்று ஐநா மன்றமே பெரிய அளவுல ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கின்றது. இனியும் எவனாவது மரம் வெட்டின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடியவன் ஒரு மரத்தையாவது இங்க நாட்டுல முதல்ல நட்டு இருக்கீங்களான்றத பாருங்க.